இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. All the information shared through this channel is for education and knowledge sharing only, and we are not encouraging anyone to trade in the stock market. Everything shared here is our personal opinion. There is a 100% of risk losing money in stock market. Consult a SEBI registered advisor before investing and trading and understanding the market risk. Also, we do not suggest recommended any buying or selling stocks or securities. I am not a SEBI registered advisor. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் ஸ்க்ரீனரில் RSI அபவ் பிலோ இருக்கக்கூடிய ஸ்டாக்கை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வர்ற 25ஆம் தேதி, அதாவது நெக்ஸ்ட் மண்டே நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் நம்மளோட கிளாஸ். என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 23ஆம் தேதிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த சார்ட்டிங் ஸ்க்ரீனரை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சார்ட்டிங் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வழக்கமாக நம்ம என்னங்க பண்ணுவோம், இந்த ஸ்கேனில் போய்ட்டு நம்ம வந்து கிரியேட் ஸ்கேன் கொடுத்து இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஒன்றா கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. பட் எனக்கு வந்து ஆல் டைம் ஃப்ரேம், அதாவது மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் நான் பார்க்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டேஷ்போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ டேஷ்போர்டு அப்படின்றத கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா மை டேஷ்போர்ட் ஆர் மை செட்டப் அப்படின்னு நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எவ்ரி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸு, ஒரு 15 மினிட்ஸு, ஒரு 30 மினிட்ஸு, நீங்கள் 1 hour 4 hour 1 day வீக்லி அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இது முழுக்க ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். இது ட்ரேடிங் செட்டப்புக்காக கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் எடுக்கிறதுக்காக இந்த செட்டப் கிடையாது. நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஸ்கேன் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் எ நியூ ஸ்கேன் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் எ ஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபில்டர் அப்படின்ற ஒரு காலமில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கேஷ் செக்மெண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கோங்க. பட் நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டி ஃபியூச்சரில் இருக்கிறது மட்டும், நிஃப்டி ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் செக்மெண்ட், ஓகே, அதாவது அண்டர்லைங் அசட் மட்டும்தான். அதாவது ஃபியூச்சர்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்டர்லைங் அசட், அந்த 145 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஸோ அதில் இருக்கிறத மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேங்க, 5 minutes டைம் ஃப்ரேமில் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், லேட்டஸ்ட், அதாவது RSIன்னு சர்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துடும். இதில் லேட்டஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் லேட்டஸ்ட்டுன்னு வச்சிங்கன்னா 1 day கேண்டிலில் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிறது வரும். நான் என்ன பண்ணுறேன், 5 minutes ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஓகே, அதாவது 5 minutes லேட்டஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய 5 minutesன்றது ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். பெட்டர் நம்ம வந்து ஒரு 10 minutes வச்சுக்கலாம். ஓகே, 0னா லேட்டஸ்ட்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில் அப்படின்னா இதை சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லேட்டஸ்ட் கேண்டிலை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து கரண்ட்டாக எந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஐ மீன் எந்த இடத்துல RSIக்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேணாம், கிரேட்டர் தென்னே வச்சுப்போம். நம்பர் 70. ஓகே, ஸோ இந்த RSI பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் படிச்சிருக்கலாம். RSI மோர் தென் 70 இருந்தால் ஓவர் பாட் ஜோனும், அண்ட் RSI பிலோ 30 இருந்தால் ஓவர் சோல்டு ஜோனும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் RSI 70 அபோவ் பையிங்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, மொமெண்டம் இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து நார்மலாக என்ன ரூலோ அதை சொல்கிறோம். அதாவது ஓவர் பாட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபில்டர் பண்ணுறதுக்காக இதை நம்ம எடுக்கிறோம்.
அதே மாதிரி நமக்கு வந்து சில்லற ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறோம், லேட்டஸ்ட்டு ஓப்பன் ஆர் ஃபஸ்ட்டு 10 minutes ஓப்பன், அது லேட்டஸ்ட்டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் கிரேட்டர் தென், அல்லது ப்ரீவியஸ்ன்னு கூட போட்டுக்கலாம், ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கிரேட்டர் தென், எனக்கு வந்து இந்த 30 ரூபா 40 ரூபா 100 ரூபா ஸ்டாக்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து அதிகமான ஸ்டாக்கு வேணும், அதாவது நல்லா பர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டாக் அப்படின்னாலே நமக்கு எப்பயுமே ஒரு 200 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் தான், 250 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 250 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னு. இப்போ நான் இதை ரன் கொடுத்தேன் அப்படின்னா, சாரி காலம்லேயும் அதை போடணும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறது, காலமில் போட்டுடலாம். ஓகே, சரி, எனிவே நம்ம இங்கேயும் போட்டுருவோம். RSI லேட்டஸ்ட்டுக்கு பதில் 10 minutes அண்ட் அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா RSI வேல்யூன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ RSI வேல்யூ சும்மா அந்த ஃபில்டருக்காக நம்ம அந்த டிசைன் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி க்ளோஸ் என்ன போட்டிருக்குங்க, ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, 10 minutes ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ். அது வந்து என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரன் ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக், அதாவது RSI வேல்யூ நம்ம இந்த இடத்துல காலமில் போட்டோம் இல்லைங்களா, RSI வேல்யூ அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றத இங்கே நமக்கு ரிசல்ட்டில் காமிக்குது. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத நமக்கு காமிக்குது. ஸோ இதில் வந்து RSI above இருக்கக்கூடியது என்னதுங்க, சிப்லா, டோரண்ட் ஃபார்மா, ஹால், ICICI Prudential, கேன் பேங்க்கு, MGL, டாபர். சிப்லாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து சூப்பராக நல்லா போய்கிட்டு இருக்கிறாங்க, ரைட். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எது டாப்பில் இருக்குது அப்படின்றத அழகாக இந்த மாதிரி பார் சார்ட்லேயும் நம்ம அழகாக வச்சுக்கலாம், நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேங்க, ஆட் டு கரண்ட் டேஷ்போர்ட். ஓகே, இது வந்து 10 minutes RSI 70 அப்படின்றத நம்ம போட்டுருக்கோம். நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம போட்டு 10 minutes RSI 70 above. ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேங்க, சப்மிட் கொடுத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக இந்த 10 minutes RSI above 70 above இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு அழகாக ஃபில்டர் ஆகிடுச்சு. இதே என்ன பண்ணுறோங்க, காப்பி கொடுத்துட்றேன். இதை வந்து நம்ம பேர் மட்டும் என்ன பண்ணுறோன்னா 30 below அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ அதே கரண்ட் டேஷ்போர்ட்லேயே நம்ம வச்சு மை டேஷ் செட்டப்லேயே வச்சு சேவ் கொடுத்துட்றேன். ஆனால் இதில் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் கொடுத்து நம்மளோட என்னதுங்க இந்த ஃபில்டர் வேல்யூ மட்டும் RSI கிரேட்டர் தென்னுக்கு பதில் லெஸ் தென் நம்பர் 30 அப்படின்னு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ சப்மிட், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 minutesல வந்து பார்த்தீங்கன்னா RSI above என்னென்ன ஸ்டாக் இருக்குது, RSI 30 below என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத அழகாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இல்லை எனக்கு வந்து 10 minutes வேணாம், எனக்கு வந்து 1 hourல வேணும், இல்லை 30 minutesல வேணும், இல்லை வீக்லியில் வேணும், இல்லை மந்த்லியில் வேணும், இல்லை 4 hours வேணும் அப்படின்றதெல்லாமே நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செட்டப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் காப்பி. இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 10 minutesக்கு பதில் ஹவர்லி 1 hourன்னு போடுறேன். ஓகே, 1 hourன்னு போட்டு RSI above எது இருக்குது அப்படின்றத நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு 10 minutes 70 அதே தான் வரும், 1 hour 70 above அதுதான் வரும். நம்ம என்ன பண்ணணுங்க, எடிட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஃபில்டரில் போயிட்டு இங்கே 10 minutesக்கு பதில் 1 hour, 10 minutesக்கு பதில் 1 hour. அதே மாதிரி காலம்லேயும் போயிட்டு 10 minutesக்கு பதில் 1 hour, 10 minutesக்கு பதில் 1 hour கொடுத்து சேவ் கொடுத்துரு, சப்மிட். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour RSI என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே அழகாக ஃபில்டர் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது. அதே மாதிரி 30 minutesக்கு என்னங்க பண்ணணும், சாரி 30 below இருக்கிறது என்ன பண்ணணும், காப்பி கொடுத்துட்றீங்க. இங்கே 10 minutesக்கு பதில் 1 hour அப்படின்னு கொடுத்துட்றோம் அண்ட் சேவ் பண்ணிக்கிறோம். அண்ட் எடிட்டில் போயிட்டு 1 hour ஃபில்டரில் போயிட்டு 1 hour சேவ், சப்மிட். ஸோ 1 hour RSI below SRFும் PR INOXும் இருக்குது. இப்போ எனக்கு இதில் கேஷ் செக்மெண்ட் வேணும்னா ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு ஃபில்டரில் ஃபியூச்சருக்கு பதில் நீங்கள் கேஷ் வச்சு ரன் கொடுத்துக்கலாம். இப்போ ஏகப்பட்டது வரும், அதனால் என்ன பண்ணலாங்க, நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் ஃபியூச்சர் வச்சு ரன் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே இருக்குது, ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாங்க, 1 hour போட்டாச்சு, 4 hours போட்டுக்குங்க,
டெய்லி போட்டுங்க, வீக்லி போட்டுங்க, 30 மினிட்ஸ் போட்டுங்க. ஸோ என்னென்ன ஸ்டாக் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ எஸ்ஆர்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டில் இருக்குது, 30 பிலோ 12.32 இருக்குது. 1 ஹவர்லேயும் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்கான். இப்போ எஸ்ஆர்எஃப்லாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் ட்ராப் பண்ணி ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது சப்போர்ட் இருக்கா, ஓகே இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாசிபிள் ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரு 10 மினிட் கேண்டில் டைம் ஃப்ரேம் வச்சு இல்லை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு ஏதாவது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சது இல்லை உங்கள் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் உங்களோட டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் இப்போ ஹோமில் போய்ட்டு உங்களோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மை செட்டப்னு இருக்கும். அங்கே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிங்கனாலே போதுமானது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ரைட், ஸோ ரெஃப்ரெஷ் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ரெஃப்ரெஷ் பட்டன், ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? ரைட், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த லிங்க்கை நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.